கேரள மாநிலமும் தமிழ்நாடும் சமத்துவ மண், சமூக நீதிக்கான மண் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக வைக்கம் போராட்டம் நடந்து நூற்றாண்டை கடந்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கேரள மாநிலத்துடைய முதலமைச்சரும் சேர்ந்து தந்தை பெரியார்களுடைய நினைவகம் அதேபோன்று நூலகத்தை திறக்கின்ற விழா நாளை நடைபெற இருக்கின்றது. அமைச்சர் என்கின்ற முறையிலே, குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையிலும் சரி, என்னோடு இங்கே இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் சரி, இந்த சமத்துவம் சமூக நீதி என்பதை அதிகப்படியாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற துறை எதுவென்று சொன்னால் எங்களுடைய கல்வித்துறை தான். அதற்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். வைக்கத்தில் நடந்த போராட்டம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆசிரியர் ஐயா சொல்வது போல் ஒரு திராவிட போராக மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வெற்றி போராட்டமாக அமைந்தது எதுவென்று சொன்னால் அது வைக்கம்தான். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஆடு மாடெல்லாம் நடக்கலாம், ஆனால் மனிதன் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலை, கோவிலுக்குள் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு நிலை, அதை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை பொறுத்தவரைக்கும் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல. எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகின்ற சமூகம் இருக்கின்றதோ அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக இருந்தார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். மொழியை கடந்து, இனத்தை கடந்து, ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்கள் இனத்தினுடைய தலைவராக நம்முடைய தந்தை பெரியார் இருக்கின்றார். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதேபோன்று கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் 2 பேரும் சேர்ந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது ஒரு தமிழனாக நம் அனைவருக்குமான ஒரு பெருமையாக நான் பார்க்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.